ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்ணுன்னு நினச்சேன். அது பெரிய தப்பாக போயிடுச்சுங்க. என்னன்னு தெரியலையா? இருங்க, ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். மாங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஊறினதும் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டு, கடுகு வெந்தயம் போட்டு 1 டீஸ்பூன் கடுகும் வெந்தயம் போட்டு வறுத்து அதை பொடி பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் வச்சுருந்தேங்க. இது தாளிப்புக்காக. இது ஊறுகாயில் மாங்காய் வரமிளகா போட்டதுக்கப்புறமா தாளிக்கலான்னு சொல்லிவிட்டு பாத்திரத்தை வச்சு ஒரு சின்ன பாத்திரத்தில் தாளித்தேங்க. தாளித்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தாளித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறமா இந்த பொடி பண்ணேன் இல்லையா, அந்த பொடியை போட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரோட மூடியில் இருக்கிற அந்த துளியூண்டு பொடியை போடலான்னு பார்த்தா அது கை நழுவி அப்படியே அந்த கரண்டி மேலே பட்டு தாளிப்பு கரண்டி என் கையில் விழுந்து கை தோலே கலண்டு வந்துருச்சுங்க. இதுதாங்க நான் பண்ண பெரிய தப்பு. மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற தப்பு இல்லை, நான் கவனமாக செய்யணுன்றது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். யாராக இருந்தாலும் அடுப்பில் வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக வேலை பாருங்கள். அதுவும் எண்ணெய் காயெல்லாம் பட்டுதுன்னா ரொம்ப கஷ்டங்க ஆறுறதுக்கு. இது ஆறுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு 2 வாரம் ஆயிடுச்சுங்க. ஆனாலும் இந்த ஊறுகாவை போடணுன்ட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு இதை ஹெல்ப் பண்ணார். இந்த தாளிப்பில் இருந்த மிச்ச எண்ணெயெல்லாம் போட்டு இந்த ஊறுகாயை நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னை கூட்டிகிட்டு போனார் ஹாஸ்பிட்டலுக்கு. போய் அப்புறம் என்ன கட்டு போட்டுட்டு வந்தோம்.